ஹலோ மை டியர் நெட்டிசன். குட் மார்னிங் டு யூ ஆல். முன்னெல்லாம் இந்த வாரம் தியேட்டர்ல என்ன படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தேடுறதை தாண்டி இப்போ ஓடிடியில் என்னென்ன படம் வரப்போகுது அப்படின்னு காத்துட்ருக்கவங்க தான் ரொம்பவே அதிகம். அந்த வகையில் இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன புது படம் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். நான் இதை ரிவர்ஸ் ஆர்டரில் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. And இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்டினா கதிர்வேலன் அப்படிங்கிற ஒரு லவ் மூவி ஆஹா அப்படிங்கிற ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. கிரைம் த்ரில்லர் படமான ரேகி படம் G5 ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகுது. இந்த 4 கொலைக்கும் மோட்டிவ் ஆகுது தெரியுமா? எல்லாமே ஆக்சிடென்டல் டெத்னு கிளியரா இருக்கே சார். ரியோ ராஜ், மாணவிகா மனோஜ் நடிப்புல ஆண் பாவம் பொல்லாதது தியேட்டர்ல நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அந்த படம் இன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுது. என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்கு இந்த பாடப்படுத்துறீங்க? விஷ்ணுசால் நடிப்புல நல்ல வரவேற்பை தந்த ஆரியன் நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த உலகத்துல நீ எங்க தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். Bullshit. Freaking psychopath. இவங்கள கொலை பண்ணி என்ன பப்ளிசிட்டி கிடைக்கும்? அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் and he is an artist. ஓகே நெட்டிசன்ஸ், இந்த 4 படங்கள்ல எந்த படத்தை பார்க்க நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரியான வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய் நெட்டிசன்ஸ்.